வெல்கம் பேக் எவ்ரிவன். நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தவங்க பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ணிட்டு அரப் கண்ட்ரீஸ்ல போய் ஒர்க் பண்றதுக்கான ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சோ இத பத்தி அப்லோட் பண்ணா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு இந்த வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நான் இந்த வீடியோல மென்ஷன் பண்ண போறது வெறும் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கான ப்ராசஸ் மட்டும் தான். சோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஓகே, முதல்ல இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட், நீங்க ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில B.P.T அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரபி அப்படின்ற கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். செகண்டா பாத்தீங்கன்னா 2 years ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைன்னா அதாவது ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வேணும். அண்ட் தேர்டா உங்ககிட்ட IAP அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் பிசியோதெரபில ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சர்டிபிகேட் அப்படி இல்லைன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கார்டு வந்து உங்ககிட்ட இருக்கணும். இந்த IAP ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்காக மேக் பண்றேன். நான் இப்போ மென்ஷன் பண்ண இந்த 3 விஷயங்களும் உங்ககிட்ட பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே உங்களால என்டர் ஆக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் நீங்க அரபு கண்ட்ரீஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியா வச்சிங்கன்னா அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, செகண்டா பாஸ்போர்ட், தேர்ட் 10th மார்க் ஷீட், 4th 12th மார்க் ஷீட், 5th கான்வகேஷன் சர்டிஃபிகேட், 6th ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அண்ட் 7th IAP மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் அண்ட் 8th பாத்தீங்கன்னா 2 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். 9th பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் செப்பரேட் இயருக்கு. ஓகே, இப்போ நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே ஸ்கேன் பண்ணி ஒரே PDF ஃபைலா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க தேட வேண்டியது ஒரு பெஸ்டான ஏஜென்சியை. ஏன் இந்த மாதிரி ஒரு ஏஜென்சியை நீங்க சூஸ் பண்ணணும் நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ராசஸ்ல மொத்தம் 4 ஸ்டேஜஸ் இருக்கு. இந்த 4 ஸ்டேஜஸையும் எரர் இல்லாம கம்ப்ளீட் பண்றதுக்கான அந்த ஒரு டெக்னிக்ஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் நான் ஏஜென்சியை சஜஸ்ட் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஒரு ஏஜென்சியை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஒரு ஏஜென்சி அப்ரோச் பண்ணும்போது நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கேட்பாங்க. சோ அதை நீங்க அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க உங்களுடைய டேட்டா ஃப்ளோ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஒரு டேட்டா ஃப்ளோ ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்க நெக்ஸ்ட் ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் அட்டென்ட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அதனால கொஞ்சம் தெளிவா கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டெப்பை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும். நீங்க சூஸ் பண்ண அந்த பர்டிகுலர் ஏஜென்சில உள்ளவங்க உங்க ஃபைல்ஸையும் ரெஸ்யூம்ஸையும் அந்த எக்ஸாம்ஸ் கன்சல்ட் பண்றவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க துபாய் போகணும்னு விரும்புறீங்க அப்படின்னா DHA எக்ஸாம், இதே நீங்க அபுதாபி போகணும் அப்படின்னா ஹார்ட் எக்ஸாம், அதுக்கப்புறம் MOHன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இது கொஞ்சம் டஃபான எக்ஸாம் இருந்தாலும் இது ஒரு 4 கண்ட்ரீஸ் கவர் பண்ணும். இந்த எக்ஸாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற 4 கண்ட்ரீஸ்ல நீங்க எங்க வேணாலும் போய் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி எக்ஸாம் அட்டென்ட் பண்ணவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஹார்ட் எக்ஸாம் எழுதுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இந்த ஹார்ட் எக்ஸாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு அபுதாபி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா ஜாப் கிடைக்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ரிசியூம் பத்தி இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். ரிசியூமை நீங்க பில்ட் பண்ணும்போது நல்லா குவாலிட்டியாவும் அட்ராக்டிவாவும் பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே இந்த ரிசியூம்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு உங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய அந்த பர்சனோட கான்டாக்ட் அதாவது இமெயில் அட்ரஸும் நம்பரையும் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க பர்ஃபெக்டா இருந்தால் தான் டேட்டா ஃப்ளோ ப்ராசஸை எரர் இல்லாம கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டேட்டா ஃப்ளோங்கிற ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு மொத்தமா 3 இடத்துல வெரிஃபை பண்ணுவாங்க, அதாவது கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்டா யூனிவர்சிட்டி வெரிஃபிகேஷன், அதாவது நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண யூனிவர்சிட்டிக்கு கால் பண்ணி வெரிஃபை பண்ணுவாங்க, அது கிளிக் ஆயிடும். செகண்டா பாத்தீங்கன்னா IAP ரிஜிஸ்ட்ரேஷன் வெரிஃபிகேஷன், இதுவுமே ஈஸியா கிளிக் ஆயிடும். அண்ட் இந்த IAP ரிஜிஸ்ட்ரேஷன் பத்தி உங்களுக்கு வீடியோ வேணும், ஒரு கம்ப்ளீட் வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். அண்ட் தேர்டா பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், நீங்க சப்மிட் பண்ணிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், அந்த 2 years எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணீங்க இல்லையா, அது ஒரிஜினல் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல கிளினிக்கோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சப்மிட் பண்ண அந்த ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல கிளினிக்கோ கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க அவங்கள ரெடியா இருக்க சொல்லி அலர்ட் பண்ணிடுங்க. இந்த ஒரு டேட்டா ஃப்ளோ ப்ராசஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் கன்சல்ட் பண்றவங்க உங்களுடைய ஏஜென்சிக்கு மெயில் பண்ணிடுவாங்க நீங்க எலிஜிபிளா இல்லையா அப்படின்னு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ண உடனே உங்களுடைய ஏஜென்சி உங்களுக்கு பர்சனலா மெயில் பண்ணிடுவாங்க. கூடவே 13 டிஜிட்ல கேஸ் நம்பர் 1 இருக்கும், அதையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த 13 டிஜிட் நம்பர் தான் உங்க ப்ராசஸ்க்கான கீ மாதிரி. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு 13 டிஜிட் நம்பர் உங்ககிட்ட இருந்தாதான் நீங்க எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆக உங்க அமௌண்ட் உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ அமௌண்ட் ரெடியா வச்சுக்கோங்க. எவ்வளோ நீங்க வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60,000 ஆவரேஜா நீங்க வச்சுக்கிறது நல்லது. இப்போ உங்ககிட்ட அந்த 13 டிஜிட் கீ நம்பர் இருக்கு, நீங்க உங்களோட ஏஜென்சிக்கு மெயில் பண்ணும். இந்த மாதிரி என்கிட்ட 13 டிஜிட் கீ இருக்கு, நான் எப்போ வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க மெயில் பண்ணீங்கன்னா தென் அவங்க உங்களுடைய மெயிலை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் சீக்கிரம் பண்ணல அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரம் ரெஸ்பான்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்ஸ்ல எல்லாம் எக்ஸாம் அவைலபிளா இருக்கு, நீங்க எந்த டேட்ஸ்ல வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுல உங்களுக்கு கன்வீனியன்டான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போய் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜென்சிஸ்லாம் சென்னையில மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸ் எல்லாத்துலயுமே அவைலபிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்கும்? முதல் விஷயம் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்கும். நீங்க சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு டெஸ்க் டாப் கொடுப்பாங்க, அதுல நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான்.
இந்த எக்ஸாம்ஸ்க்கு தனியா கோச்சிங் கிளாஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா அதுல ஜாயின் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க. அப்படி இந்த எக்ஸாம் சென்டர்லாம் எனக்கு தேவையில்ல, நான் தனியா படிச்சே இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு இருக்கிற கோச்சிங் கிளாஸ்ல நீங்க சேரும்போது என்ன பெனிஃபிட் அப்படின்னா அவங்க கொடுக்குற நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இந்த மாதிரியான கோச்சிங் கிளாஸ்க்கு தனியா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும், அதையும் நீங்க பாத்துக்கோங்க. அப்புறம் இந்த எக்ஸாம் ரூல்ஸை பொறுத்தவரையும் ஒரு கண்ட்ரிக்கு நீங்க 3 அட்டெம்ப்ட் மட்டும் தான் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அதுக்கு மேல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கான எக்ஸாம் உங்களால அட்டன் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க துபாய்க்காக டிஹெச் எக்ஸாம் அட்டன் பண்றீங்க அப்படின்னா டிஹெச் எக்ஸாம் உங்களால 3 தடவை மட்டும் தான் அட்டெம்ப்ட் அடிக்க முடியும். அதுக்கு மேல உங்களால அந்த கண்ட்ரிக்கான எக்ஸாம் எழுத முடியாது. ஆனா ஒரு வழி இருக்கு, நீங்க உங்களோட டேட்டா ஃப்ளோவை அப்படியே இன்னொரு கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டிஹெச்ஏல ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஹார்ட் எக்ஸாம்காக இன்னொரு கண்ட்ரிக்கு நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கு வேற என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டா ஃப்ளோவை அப்படியே இன்னொரு கண்ட்ரிக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிஹெச்ஏல ஃபெயில் ஆயிட்டீங்க, 3 அட்டெம்ப்ட்ஸ்லயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய டேட்டா ஃப்ளோவை ஹார்ட் எக்ஸாம்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை உங்க ஏஜென்சிட்ட சொன்னீங்கன்னா அவங்களே அதை பார்த்துப்பாங்க. இதுல சில பேர் கேட்பாங்க, நான் இந்த ஏஜென்சியோட ஹெல்ப் இல்லாம இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாதா அப்படின்னு. முடியும், பட் உங்ககிட்ட இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும்தான் அது பாசிபிள். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ப்ராசஸ் வேற பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் ஏஜென்சி பெட்டருங்கிறேன். அது போக இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், நீங்க இந்த ஏஜென்சியை சூஸ் பண்ற விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா ஏகப்பட்ட ஏஜென்சி இருக்கு. இதுல எது ஒரிஜினல் அப்படிங்கறத பார்த்து நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு அந்த ஏஜென்சியை சூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், இதுக்கு IELTS தேவைப்படுமா? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் தெரிஞ்சாலே போதுமானது. அப்படி இல்லை எனக்கு IELTS முடிச்சா கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா நீங்க தாராளமா படிக்கலாம். ஓகே, இப்போ நான் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க சவுதிக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே அந்த மானிட்டர்லயே உங்களுடைய ரிசல்ட்டை காமிச்சிரும், பாஸா இல்ல ஃபெயிலா அப்படிங்கறத. இதே நீங்க வேற அரப் கண்ட்ரீஸ்க்கு எழுதுறீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் உங்களுடைய மெயிலுக்கு ரிசல்ட் அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகிறதுக்கே 3 to 5 months வரையும் ஆயிடும். இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வேலை தேடவே ஆரம்பிக்கணும். அரப் கண்ட்ரீஸ்ல வேலை தேடுறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு. ஒன்னு கன்சல்டன்சி மூலமா வேலை தேடுறது, இன்னொன்னு இண்டீட் மூலமாவோ மெயில் மூலமாவோ அப்ரோச் பண்ணி ஒர்க் தேடுறது, தேர்டா பாத்தீங்கன்னா நீங்க அந்த சம்பந்தப்பட்ட கண்ட்ரிக்கே போயிட்டு உங்களுடைய ஒர்க்கை நீங்க தேடுறது. மேக்ஸிமம் அரப் கண்ட்ரீஸ்ல ஜாப்ஸ் எல்லாத்தையுமே ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண மாட்டாங்க. சோ நீங்க அங்க போய் தேடுறது உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அங்க போய் ஜாப் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு 2 விதமான ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் ஜாப்பும் கிடைக்கும், இன்னொன்னு பிரைவேட் செக்டார்லயும் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதே உங்களுக்கு அங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு குவார்டர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க, சலுகைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். சோ நீங்க பெட்டராவே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் தான் டார்கெட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு தனியா ஏஜென்சிஸ் இருக்கு, நீங்க கரெக்டா பார்த்து சூஸ் பண்ணுங்க, ரொம்ப முக்கியம். நீங்க அங்க ஒர்க் தேடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஸ்யூம்ல மஸ்டா அந்த 13 டிஜிட் கோடையும் லைசன்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா அந்த 13 டிஜிட் கேஸ் நம்பரை அவங்க சிஸ்டத்துல போட்டாலே உங்க டேட்டா எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். தென் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு போங்க, உங்களுக்கு கண்டிப்பா ஜாப் கிடைக்கும். தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் நீங்க அரப் கண்ட்ரீஸ்ல பிசியோதெரபிஸ்டா ஒர்க் பண்றதுக்கான ப்ராசஸ். வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். சோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது பிசியோதெரபி கம்ப்ளீட் பண்ணிட்டு அரப் கண்ட்ரீஸ்க்கு ஜாப்க்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் நல்ல ஒரு வீடியோ கண்டென்ட்ல மீட் பண்றேன். அன்டில் பை.